நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் பத்திரிகை பார்வை ஊடாக சந்திக்கிறோம். இந்த நாளிலே வீரகேசரி பத்திரிகையினை பார்ப்போமாக இருந்தால், வீரகேசரியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றன. விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு, செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதிமொழி என்ற செய்தி வழியாக இருக்கிறது. அந்த செய்தியினை முழுமையாக பார்ப்போமாக இருந்தால், செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல நண்பர்களே, இன்னொரு செய்தியாக வந்திருக்கிறது. படச்செய்தியாக மருதமடு அன்னையின் ஆடி மாத பெருவிழா நேற்று காலை ஆயர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சுருவம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனியாக எடுத்து வரப்போட்ட போது என்றவாறான புகைப்பட செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல நண்பர்களே, இலங்கை விமான சேவையில் ஊழல் மோசடி விசாரிக்க விசேட குழு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான கம்பெனி மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலைய விமான சேவைகள் கம்பெனியில் கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதியினால் விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்ற செய்தி வெளியாகிறது. அதாவது இலங்கை விமான கம்பெனி மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலைய விமான சேவைகளிலே இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை கண்டறிவதற்காக விசேடமான ஜனாதிபதி ஆணைக்குழு தான் அந்த அடிப்படையான செய்தி. பாருங்க, அந்த ஊழலுக்கெல்லாம், அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல இடம்பெற்ற ஊழலுக்கெல்லாம் தனியான ஜனாதிபதி ஆணைக்குழு போடுற அளவுக்கு அந்த பாரதூரமான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதுதான் அந்த செய்தி கோடிட்டு காட்டுகிறது. அதே போல நம் தேசத்தின் மீது பணிந்திருக்கும் கரையை பிரதிபலிக்கிறது செம்மணி. தவறுகளை லாபகமாக மறைப்பது தேசப்பற்று அல்ல, சட்டத்தரணிகள் செயற்பாடாளர்கள் சுட்டிக்காட்டுகிற செய்தி வெளியாகிறது. முக்கியமான செய்தி. மனித புதைகுழிகள் கண்டறியப்பட்ட செம்மணியை சுற்றி முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் அவர்களது குடும்பத்தினரும் கொடுத்த துன்பத்தை மாத்திரமன்றி எமது தேசத்தின் மனச்சாட்சி மீது படிந்திருக்கும் கரையையும் சேர்ந்தே பிரதிபலிக்கின்றன. இத்தகைய மிக மோசமான மனித உரிமை மீறல் குறித்த கரைசனையை புறக்கணிப்பதோ அல்லது அமைதி காப்பதோ காயங்களை ஆற்றுவதற்கும் முன்னேறி செல்வதற்கும் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் விரும்பும் தேசத்துக்கு உகந்த விடயமல்ல. எனவே இது பற்றி விசாரணைகளை முன்னெடுத்து நீதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தரணிகள் செயற்பாடாளர்கள் சுட்டிக்காட்டின செய்தி வழியாக இருக்குது. இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதே போல இன்னொரு விடயம், எங்களுக்கான IMF நிதி தொடர்பான செய்தி வந்திருக்கிற வீரேஸ்வரியிலே 4ஆம் கட்ட மீளாய்வுக்கு நாணய நிதியம் அனுமதி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. 5ஆம் கட்டமாக $350 மில்லியன் நிதி விடுவிக்கப்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்த நண்பர்களே, இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த 4ஆம் கட்ட மீளாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய 5ஆம் கட்டமாக $350 மில்லியன் நிதி விடுவிக்கப்படவிருப்பதுடன் அதன் மூலம் இதுவரை நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிதியின் பெறுமதி $1.74 பில்லியன் உயர்வடைந்துள்ளதாகவும் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல நண்பர்கள், இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. 14 சந்தர்ப்பங்களில் பரிசோதனை என்று 1000 கொள்கலன்கள் விடுவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிற நண்பர்கள். இந்த கொள்கலன் விடுவிப்பு ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட கொள்கலன் விடுவிப்பு விவகாரமாக இருந்தது. இப்பொழுது 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட செய்தி வந்திருக்கிறது. அதை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் துறைமுகங்களில் கொள்கலன்களை விடுவிப்பதில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இதற்கு முன்னர் 14 சந்தர்ப்பங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகள் மீளாய்வு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் செய்தி வெளியாக இருக்கிறது. இது ஒரு பாரதூரமான செய்தியாக தான் இருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. செம்மணி எலும்புக்கூடுகள் தமிழர்களுடையனவா எவ்வாறு குறிப்பிட முடியும் என்கிறார் சரத் வீரசேகரன் என்ற செய்தி வெளியாக இருக்கிற நண்பர்களை பாருங்கள். சரத் வீரசேகரன் செய்தி அது முக்கியமான செய்தி. அது பாருங்க, செம்மணி மனித புதைகுழி எலும்புக்கூடுகள் தமிழர்களுடையவை என்று எவ்வாறு குறிப்பிட முடியும்? 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கில் இருந்து விடுதலை புலிகளால் விரட்டியடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சிங்கள முஸ்லிம் மக்களுடையதாகவும் அவை இருக்கலாம் என இன்னொரு விளையாட்டை சரத் வீரசேகர காட்டியிருப்பதானது இந்த செய்திகளை எல்லாம் செம்மணி விவகாரத்தை ஒரு மழுங்கடிக்கும் விடயமாக காணப்படுகின்றன என்ற விடயமாக காணப்படுகிறது. அதே போல நண்பர்களே, 9ஆம் தேதிக்கு முன்னர் ட்ரம்பின் வரி கொள்கைகளில் திருத்தங்கள் வரும் எதிர்பார்க்கிறது அரசாங்கம். நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த ஜூலை 9ஆம் தேதியோடு ட்ரம்ப் இந்த விடுத்த 3 மாத காலப்பகுதி 3 மாத வரி விடுவிப்பு காலப்பகுதியானது அமலுக்கு வருகிறது. எனவே அது தொடர்பாக இந்த செய்தி வந்திருக்கிறது. அரசாங்கம் சொன்னது
ட்ரம்போடு இணைந்து ஒரு இணைந்த சந்திப்போடு இணைந்த அறிவிப்பை விடுவார்கள் இலங்கையும் அமெரிக்காவும் சேர்ந்துன்னு சொல்லி அது நடைமுறைப்படுத்தவில்லை. பார்லமெண்டத்திலும் எதிர்கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் கர்சடி சில்வா இது அதிகமாக பேசியிருந்தார். ஆனால் இந்த 9ஆம் தேதி வரி உயர்மாக இருந்தால் இலங்கையிலே பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார ரீதியான நெருக்கடி அதிகமாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செய்தியை விரிவாக பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய கால அவகாசம் 9ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதற்கு முன்னர் இலங்கைக்கு சலுகை கிடைக்கக்கூடியவாறு அவரால் அறிவிக்கப்பட்ட வரி கொள்கைகளில் திருத்தங்களை ஏற்படுத்த முடியும் என நம்புவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயசித்த தெரிவித்தார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. அகலப்படும் எலும்புக்கூடுகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும், கொழும்பு ஐநா அலுவலகம் இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறார் சிபி என்று செய்தி வெளியாக இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட 46-1 தீர்மானத்தின் ஊடாக அளிக்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் செம்மணி மனித புதைகுழியில் கண்டறியப்பட்ட எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட மனித எச்சங்கள் முறையாக சேமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்திய செய்தி வந்திருக்கிறது. அதே போல செம்மணி புதைகுழியில் மேலும் 4 எலும்புக்கூடு தொகுதிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டன என்ற செய்தி வந்திருக்கிறது. நண்பர்களே, செம்மணி புதைகுழியில் இருந்து சிறு வயதுடைய ஒருவரது நம்பப்படும் எலும்புக்கூடு தொகுதி, அதாவது ஒரு சின்ன பிள்ளையின் எலும்புக்கூடு தொகுதியும் உட்பட 4 எலும்புக்கூடு தொகுதிகள் நேற்றைய தினம் புதன்கிழமை அடையாளம் காணப்பட்டன என்ற செய்தி வழியாக இருக்கு. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகள இந்த உடலங்கள் தொடர்ச்சியாக மீட்டெடுக்கப்படுவது ஒரு பாரதூரமான செய்தியாக இருக்கிறது. நண்பர்களே, பாருங்க, தொடர்ச்சியாக நிறைய 30க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அங்கு மீட்கப்பட்டிருக்கிற செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த செய்தி தான் வீரகேசரிகளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீரகேசரி பத்திரிகைகள் விரிவாக வந்த செய்தியாக இருக்கிறது. வீரகேசரி உள்பக்க செய்தியை கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னால் ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கார்ட்டூனை விளங்கும். அந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு. அந்த கார்ட்டூன் வடிவாக பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த கார்ட்டூனை முழுமையாக பார்ப்பதோட உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது இந்த இராணுவத்தினர் நிற்கிறாங்க செம்மணி புதைகுழி. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரிகா குமாரதுங்க நிற்கிறார். அப்போ சந்திரிகா குமாரதுங்க காலத்தில் இடம்பெற்றதை கோடிட்டு காட்டும் முகமாக இந்த கார்ட்டூன் வந்திருக்கு. இன்னொரு விஷயம், சினிமா ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு வரும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் செய்தி வழியாக இருக்கிறது. கொழும்பில் சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்காவின் திறப்பு விழா, பெரிய ஒரு தொடர்மாடி குடியிருப்பு, அது திறப்பு விழாவுக்கு ஷாருக் கான் வருகிறார் என்ற செய்தி இருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தி, திரிபோசா தடையின்றி உற்பத்தி செய்யப்படுகிறது, நாடு முழுவதும் விநியோகம் என்கிறார் நிறுவனத்தின் தலைவர். அதாவது திரிபோசாவும் இந்த சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருந்தாங்க, ஐயம் கேள்வி விடுத்துக் கொண்டிருந்தாங்க, நடக்குதா இல்லைன்னா உற்பத்தி நடக்குதா, திரிபோசா எந்த தடையும் இல்லாமல் விநியோகம் செய்யப்படும் என்ற செய்தி வந்திருக்கிற நண்பர்கள். இதுதான் வீரகேசரி பத்திரிகையில் இன்றைய நாளிலே வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அதே போல நாங்கள் இப்பொழுது தினக்குரல் பத்திரிகை மீதான எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையில் பிரதான செய்தியை பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. அதாவது செய்மதி படம் மூலம் உடல்கள் இருக்கலாம் என சந்தேகம், மற்றும் ஒரு இடத்தில் மனித புதைகுழியா, யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்போடு அகழ்வுப்பணி இன்று ஆரம்பம். அது முக்கியமான இடம் நண்பர்களே. அதாவது இன்னொரு இடத்திலே செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே இதுவரை காலம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு இன்னொரு மாற்று இடாக அந்த இடத்திலே அகழ்வுப்பணி தொடர்ந்தாலும் இன்னொரு புதிய இடத்திலே இன்றைய நாளிலே ஆரம்பிக்கிறார்கள். அதாவது செய்மதி படம் மூலம் பேராசிரியர் ராஜ் சோமதேவா இவர தலைமையில அந்த அகழ்வுப்பணி நடக்குது. அந்த செய்மதி படத்தை சொல்லியிருந்தார். இதே போல இன்னொரு இடத்திலும் மனித புதைகுழி இருக்கலாம் என்று சொல்லி செய்மதி படத்தின் மூலம் அறிஞ்சு ராஜ் சோமதேவாண்ட குழுவினர் தான் அவர தலைமையில யோசிச்சிருக்கிறாங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் இணைத்திருக்காங்க. யாருன்னு சொன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், இந்த தொல்பொருள் துறை மாணவர்களும் அவர்கள்லாம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறாங்க. வியாழக்கிழமை புதிய இடத்துல இன்றைக்கு அகழ்வு ஆரம்பிக்குது. இங்கேயும் நிறைய எலும்புக்கூடு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியை பார்க்கலாம் விரிவாக. அதாவது செய்மதி படம் மூலம் உடல்கள் இருக்கலாம் என சந்தேகம், மற்றொரு இடத்தில் மனித புதைகுழியா, யாழ் பல்கலைக்கழக தொழில்துறை மாணவர்களின் பங்களிப்போடு அகழ்வு பணிகள் என்று ஆரம்பம், சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவிப்பு. அதாவது செய்தி விரிவாக பார்ப்பதாக இருந்தால், செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் செய்மதி படம் மூலம் மனித புதைகுழி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மற்றும் ஒரு பகுதி அகழ்வு பணிக்காக நேற்று புதன்கிழமை தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்று வியாழக்கிழமை அங்கு அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளன என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போல அமெரிக்காவின் புதிய வரித்திட்டம் இலங்கை தப்பும் 9ஆம் தேதி தெரிய வரும் என்ற செய்தி வழியாக இருக்கிறது. அதே போல மஸ்குக்கும் நன்றி தெரிவித்தார் ரணில் என்ற செய்தி வந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அதாவது நேற்றைய நாளிலே ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சேவைக்கு நன்றி தெரிவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நண்பர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் அக்டோபரில், நண்பர்களே வளமையாக நவம்பரில் பட்ஜெட் வரும், இப்பொழுது அக்டோபரிலே வரப்போதாக செய்தி வந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அரசாங்கத்தில் வரவு செலவு திட்ட உரையை நவம்பர் முதல் வாரத்தில் நடத்துவதற்கும் அதன் பின்னர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் 3ஆம் வாசிப்புத்திரான விவாதத்தை நடத்துவதற்கும் அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வந்திருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. அஸ்வசும 2ஆம் கட்டம் யாருக்கு பேர் பட்டியல் வெளியானதுன்னு செய்தி வந்திருக்கிறது.
அஸ்வசுமை 2ஆம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலம்புரி நன்மை சபை வெளியிட்டுள்ள என்று செய்தி வந்திருக்கிறது. நீண்டு செல்கிறது. அஸ்வசுமை 2ஆம் கட்டம் யாருக்கு? பெயர் பட்டியல் வெளியானது. அஸ்வசுமை 2ஆம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலாளர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும், கிராம உத்தியோகர் மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பு பலகைகளிலும் அந்த பட்டியல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலினால் கைதிகள் தொடரும் படகுகள் பறிக்கப்படும் என்று செய்தி வந்திருக்கிறது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறினால் கைதுகள் தொடரும் என்றும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் இந்த விடயத்தில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என கடற்றொழில் மற்றும் நீரியல் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போல வடக்கு கிழக்கில் ராணுவ பிரச்சனத்தை குறைக்க வேண்டும் என்று ஐநா ஆணையாளர் கூறுவது கடுமையான அச்சுறுத்தல். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள், அதாவது ஐநா ஆணையாளர் சொன்னது ராணுவத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை பார்ப்போமாக இருந்தால், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ பிரச்சனத்தை குறைக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் வோல்கர் டர்க் அவர்களின் அழைப்பு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளதாக செய்தி வந்திருக்கிறது. அதே போல தமிழ் இன படுகொலைக்கு செம்மணி புதைகுழி சான்று கனடிய தேசிய தமிழர் அவை தெரிவிப்பு ஒரு முக்கியமான செய்தி. செம்மணி மனித புதைகளில் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருவதன் மூலம் தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுடன் இது பொறுப்புக்கூறல் மற்றும் பரிகார நிதிக்கான வேண்டுகோள்களை மீண்டும் புதுப்பிக்கிறது என கனடிய தமிழ் தேசிய பேரவை அறிவித்த செய்தி வந்திருக்கிறது. அதே போல எரிபொருள் விலையை குறைக்க முடியாததற்கு கடந்த அரசே காரணம், அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போல காபோதா உயர்தர பரீட்சையில் சிறந்த தேர்ச்சிக்கு புலமை பரிசில் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி, நாட்டில் எரிபொருள் கையிருப்பு உண்டா பிரதி அமைச்சர் கூறுவது என்ற செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியை பார்ப்போமாக இருந்தால், நாட்டில் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இருப்பதாக அரசாங்கத்தில் உள்ள எவரும் அறிக்கை வெளியிடவில்லை என்றும் செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல பல மோசமான செயல்களில் பிள்ளையானுக்கு தொடர்பு பிரபு எம்பி தெரிவிப்பு, அதாவது மட்டக்களப்பு மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் தெரிவித்த செய்தி தான் வந்திருக்கிறது. பிள்ளையான் போன்றவர்கள் இந்த நாட்டிலே இடம்பெற்ற பல மோசமான செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே அந்த அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும், அந்த சட்ட ரீதியாக இடம்பெறும் என்று தேசிய மக்கள் சக்தியின் எம்பி மட்டக்களப்பு மாவட்ட எம்பி கந்தசாமி பிரபு தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கின்றனர்களே. இவ்வாறான செய்திகள் இன்றைய நாளிலே வந்திருக்கின்றன. அதே போல தினக்குரலிலே உள்பக்க செய்திகளையும் பார்க்கலாம். அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி என்று செய்தி வந்திருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனாவின் பார்லிமெண்ட் உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு உத்தரவிடுமாறு கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்ய மேல்முறை நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியதாக செய்தி வந்திருக்கிறது. நண்பர்களே, அதே போல நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலே தொடர்ச்சியாக பார்ப்பமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையின் வீரகேசரி பத்திரிகையில் வந்ததை போன்று பல்வேறு செய்திகளும் தினக்குரலிலே வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரலிலே நாங்கள் ஆசிரியர் திலங்கம், விசேடமான ஆசிரியர் திலங்கமாக பார்ப்பமாக இருந்தால், சைபர் அச்சுறுத்தல் குறித்து கூடுதல் கவனம் தேவை என்றொரு ஆசிரியர் திலங்கமும், போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தலும் ஐநா உயர்ஸ்தானிகர் டர்க் அளித்த உறுதிமொழிகளும் என்று சொல்லி ஜொஹான் பெரேராவின் கட்டுரையும் வெளியாக இருக்கிறது. இவ்வாறான சிறப்பம்சங்களோடு தினக்குரல் வந்திருக்கின்றே இன்றைய பத்திரிகைகளில் இவ்வாறான கண்ணோட்டங்களோடு நேற்றைய நாளிலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற செய்திகள் ஒரு விரிவான செய்திகளாக கட்டுரைகளாகவும் ஆசிரியர்களாகவும் வந்திருக்கின்றன. இலங்கையிலே ஸ்டார்லிங்க் நேற்றைய நாளிலே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஆரம்பத்தோடு வந்திருக்கிறது. இவ்வாறான விடயங்களோடு இன்றைய பத்திரிகைகள் வந்திருக்கின்ற நண்பர்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.